இது உங்களுடைய கிச்சன் செட்டப் இல்லம்மா. ரொம்ப ஆமா. இது வந்து இப்ப இந்த மியூசியம்ல இருக்கிற மாரி வச்ச பொருள் வச்ச இடத்துல அப்படியே சொல்லுவாங்க இல்லையா? இது எப்பவுமே இப்படிதான் இருக்குமா இந்த அது வீடு? அவங்க புலங்கறனால. அதுதான் கேட்கிறேன். இது வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நானே தானே குக்கிங் எல்லாம் நானே பண்ணிப்பேன். கூட ஹெல்ப் இப்ப வரைக்குமே பண்றதுக்கு நீங்க தான் எப்பவுமே ஃபுல்லா இப்ப பண்றது. வரைக்கும் நான் தான் பண்ணிப்பேன். அதனால நம்ம கை தோத எடுத்து வச்சு பண்ணிக்கிறோம். அதனால ஈஸியா இருக்கு. அதெல்லாம் பொருட்கள் எல்லாமே பார்த்தா அந்த மாரி இல்லையா? ஒரு ஒரு சரி. அப்படியே செட்டப் பண்ண மாரி அப்படியே இருக்குது இல்லையா? பொதுவா ஆக்சுவலி யூசுவலா கிச்சன்ஸ் வந்து கொஞ்சம் கிளம்சியா தான் இருக்கும். ஏன்னா, சரி. டக்கு டக்குன்னு நம்ம கைக்கு வாட்டப்பட்ட மாரி எடுத்து வைப்போம் எல்லாமே இருக்கும். சமைக்கிற நேரம் சில நேரங்கள்ல அப்படிதான் இருக்கு. ஏன்னா யூசுவலா நான் வந்து எல்லாம் நறுக்கி கிளீனா எடுத்து வச்சுக்கிட்டு தான் சமைக்க ஆரம்பிப்போம். சில நேரங்கள்ல வந்து கடகடன்னு அவசரத்துக்கு சமைக்கிறோம் அப்படின்னா, நாலா பக்கமும் சாமான் இருக்கும். ஆனா எனக்கு என்னன்னா, அத உடனே எடுத்து வச்சிரணும் அந்த உடனே கிளியர் பண்ணிடுவீங்க. ரொம்ப நீட்டா இருக்கு கிச்சன் ஆனா. தேங்க் யூ. சின்னதா வச்சுக்கிறதுக்கு என்ன காரணம்? நீங்க வீடு பெருசு. பட் இந்த இல்ல கிச்சன் செட்டப் வந்து ஆக்சுவலி இதே சின்னதுன்னு சொல்றோம். ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து இதுல பாதி தான் என்னோட கிச்சன். பழைய காலத்து வீடு இல்லைங்களா? இது 90 வருஷத்து வீடு இது. அதுல பாதி தான் கிச்சன் இருக்கும். அந்த இதுல வந்து இந்த மூலையில வந்து அடுப்பு, அது சிம்னியோட இருந்தது. ஓகே. இந்த பக்கம். அதுக்கப்புறம் இதுல ஒரு சின்ன பேசன் மட்டும் இருந்தது. அந்த காலத்துல விறகடுப்பாம். ஸோ விறகடுப்புல சமைச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அ கேஸ் எல்லாம் வந்துருச்சு. பட் அதுக்குள்ள நிக்கவே முடியாது. அவ்வளோ ஷெல்ஃப் எல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா அதிலேயே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நானுமே பண்ணேன். பண்ணிருக்கீங்க. ஆமா. அதாவது 74ல இருந்து 86 வரைக்கும். 86ல இந்த கிச்சன மாத்தி கட்டுனோம். கட்டணும்னு சொல்லிட்டு அப்புறம் மாத்தி கட்டிட்டு இப்போ வரைக்கும் இந்த கிச்சன்.